அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓட்டு திருட்டுங்கிற ஒரு விஷயத்தை அம்பலப்படுத்திய ராகுல் காந்தி அவர்களால் ஒரு வாரமாக இன்றைக்கி நாட்டில் ஒரே எங்கு பார்த்தாலும் அதே தான் பேச்சாக இருக்குது. உச்சநீதிமன்றம் மிக கோபத்துக்கு ஆளாயிருச்சு. இவ்வளவு பெரிய தில்லுமுள்ளு நடந்திருக்குமான்னு யாருமே எதிர்பார்க்கலை. இதோடைய நிலையினால் மோடி அவர்களுடைய வெற்றி கூட செல்லாதுங்கிற ஒரு அறிவிப்பு கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி பல இடங்களில் இன்னும் ஆதாரங்கள் வெளிவந்தால் இந்த அரசு நீக்கப்பட்டு உடனடியாக மறுபடியும் தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தேர்தல் தான் வரணும், இந்த மக்களவையை கலைக்கணும்னு சொல்லி திரிணாமுல் காங்கிரஸ் மமதாவோட பெரிய போர்க்கொடி ஏற்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப இறந்தவங்க உச்சநீதிமன்றத்தில் நின்றுருக்காங்க. உச்சநீதிமன்றமே அதிர்ச்சி இருக்குது, எப்படா செத்தவங்க நிற்கிறாங்கன்னு சொல்லி. இப்படி பல செய்திகள் நாம் எதிர்பார்க்காத செய்திகளை நீங்கள் நம்ம அந்த அரசியல் ஆயிரம் இந்த வீடியோவில் நீங்கள் சில நிமிடங்கள் கவனமாக பார்த்துட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சில தினங்களுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணார், கர்நாடகாவில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் உதாரணமாக எடுத்து அந்த ஒரு தொகுதியில் மட்டும் 1,250,000 வாக்கு திருட்டு நடந்திருக்குது. இந்த வாக்கு திருட்டு ஒரு தொகுதியில் தான். அந்த கர்நாடகா மாவட்டம் பெங்களூரு மத்திய மக்களவை தொகுதியில் ஒன்றில் மட்டும் நடந்திருக்குன்னா 500 தொகுதியில் எவ்வளோ திருட்டு நடந்திருக்கும் அப்படிங்கிறத விவரமாக டீட்டெயிலாக ஒரு சார்ட்டு போட்டு பத்திரிகையாளர்கிட்டையும் பொதுமக்களுக்கும் தெரிவித்தார். இது கடுமையாக பேசும் பொருளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று அந்த உச்சநீதிமன்றத்தில் இதே போன்ற இன்னொரு வழக்கு வருது. அது என்ன வழக்குன்னா, பீகாரில் பல இடங்களில் உயிரோடு இருந்தவங்களை இறந்ததாகவும் இறந்தவங்கள உயிரோடு இருக்கிறதாகவும் தேர்தல் ஆணையம் அந்த லிஸ்ட்டு தயார் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் கிட்டத்தட்ட 65 லட்சம் பேரை அவங்கெல்லாம் இல்லை லிஸ்ட்டில் இருந்தால் எடுத்திருக்கிறாங்க. கேட்டதுக்கு இறந்ததாகவும் அல்லது மைக்ரன்ஸ் குடியமைப்பார் இதை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கணக்கு கொடுத்து தேர்தல் ஆணையம் நீக்கியிருக்குது. அப்படி நீக்கின ஆளுகளில் இறந்து போனதாக சொன்னவங்க உச்சநீதிமன்றத்தில் நின்ற உடனே உச்சநீதிமன்ற நீதிபதியை அதிர்ந்து போயிட்டார். காரணம் எப்படி இறந்தவர் உசுரோடு நிற்பார் அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குது. ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் ஜஸ்டிஸ் ஜோயமார் ஃபக்ஸிங்கிற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் தலைமையில் நடந்துக்கிட்டு இருக்க அந்த வழக்கில் அந்த அறையில் பிரசாந்த் பூஷன், கபில் சிபில் போன்ற மூத்த வழக்கறிஞர்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த அவைக்கு தான் 2 பேரை யோகேந்திர யாதவ்ங்கிற ஒரு சமூக நல ஆர்வலர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஐயா, அவங்க 2 பேரையும் பார்த்துங்க, இப்போ 2 பேர் உசுரோடு இருக்காங்க, ஆனால் இவங்க இறந்துட்டதா தேர்தல் ஆணையம் இவங்களை லிஸ்ட்லேருந்து எடுத்திருக்குது. இது மாதிரி இன்னும் நிறையா பேர் இருக்கிறாங்க, உதாரணத்துக்கு 2 பேரை கொண்டு வந்திருக்கோன்னு சொன்ன உடனே உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இது என்ன மிகப்பெரிய மோசடியாவில் இருக்குது, இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியை கேட்டுட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சார்பாக வந்த சீனியர் அட்வொகேட் திரு ராகேஷ் திவாரிட்ட கேட்டவுடனே அவருக்கு எதுவுமே பேச முடியாமல் அப்படியே அப்செட் ஆகி நின்றுருக்காரு. காரணம், அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். இப்படி செத்ததாக சொன்னவங்களை உசுரோடு கூட்டிகிட்டு நிறுத்துவார்னு அவர் எதிர்பார்க்காதனால அப்செட் ஆகி போய் திணறி போய் நின்றுருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இங்கே உயிரோடு இருக்கிறவங்கள இறந்தவங்களா ஒரு லிஸ்ட்டு போட்டுருச்சா, இது மாதிரி 65 லட்சம் பேரை நீக்கியிருக்கிறாங்க. இந்த 65 லட்சம் பேரில் பெரும்பான்மையான உள்ளவங்களாம் யாருன்னா முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், தலித் மக்கள். பாஜகவுக்கு யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்ற ஒரு உத்தேசமாக அவங்களால கணிக்க முடியுதோ அந்த இந்துக்கள். இப்படி 65 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பீகாரில் குறிப்பாக லல்லு பிரசாத் யாதவ் ஜெயிக்கவே கூடாதுங்கிறதுக்கு அவர் தொகுதியிலேயே ஏகப்பட்ட முறைகேடெல்லாம் நடந்திருக்குங்கிற விவரத்தெல்லாம் எடுத்து சொன்ன உடனே நீதிபதிகள் கடும் கோபம் அடைஞ்சிருக்கிறாங்க. கோபம் அடைஞ்சு சொல்லியிருக்கிறாங்க, இது என்னங்க இது, தேர்தல் ஆணையம் இந்த அளவுக்கு மோசமாக செய்யுமா, இது கொஞ்சம் கூட சகிக்க முடியாததாக இருக்குது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் கோபம் அடைஞ்சிருக்காரு, கடுப்பாக இருக்கிறாரு. ஏதாவது மிஸ்டேக் நடந்திருந்தால் அதை உடனடியாக நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுங்கள், இல்லாட்டி அதில் பெரிய குழப்பம் இருக்கிறத தெரிய ப்ரூஃபானா
ஒட்டுமொத்தமான அந்த எஸ்ஐஆரை நான் வந்து ரத்து செய்துடுவேன். அதாவது இந்த தேர்தல் கமிஷன் எடுத்துருக்க பார்த்தா லிஸ்ட்டு டோட்டல் லிஸ்ட்டையுமே நான் என்ன பண்ணிடுவேன், நான் வந்து ரத்து செஞ்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசினதோட இன்னொரு விஷயமும் அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்குது. என்னென்னா, பீகாரில் பெகுசாரிங்கிற மாவட்டத்தில் தெக்ரான்ற ஒரு அசம்பிளி தொகுதி இருக்குது. அந்த பீகாரில் உள்ள தெக்ரா அசம்பிளி தொகுதியில் பூத்து நம்பர் 274 உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி டிக் அடிச்சிருக்கு தேர்தல் ஆணையம் ஒரு 37 பேரை. அந்த 37 பேருக்கும் ஓட்டர் ஐடியும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த 37 பேரில் ஒருத்தர் கூட உசுரோடு இல்லை. அந்த 37 பேர் இறந்துட்டாங்கங்கிறத ஆதாரபூர்வமாக அவங்களோட டெத் சர்டிஃபிகேட்டோடு வந்து இந்த தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக உள்ளவங்க காமிச்சிட்டு சொல்லியிருக்காங்க, 37 பேருக்கு இவங்க வந்து ஓட் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு ஆளையாச்சும் இப்போ கொண்டாந்து நிறுத்த சொல்லுங்க பார்ப்போம். 37 பேர் இறந்துட்டாங்க, இங்கே பாருங்கள் அந்த 37 பேருடைய டெத்து சர்டிஃபிகேட் பாருன்னு சொல்லி கொடுத்த உடனே இன்னும் கொஞ்சம் வேகமாக கோபமாயிட்டார் யார், நீதிபதி அவர்கள். அப்படி கோபமாயிட்டு தான் என்ன சொல்லியிருக்காங்க, இதே மாதிரி நிலைமை நீடிச்சா மறுபடியும் தேர்தல் நடக்கக்கூடிய சூழ்நிலை தான் வருங்கிற மாதிரி ஒரு கோணத்தில் தான் நீதிபதிகள் கோபமடைஞ்சு பேசியிருக்கிறாங்க. மோடி அவர்களுடைய தேர்தல் வெற்றி கூட செல்லுமா செல்லாதாங்கிற ஒரு கேள்விக்குறி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் நோக்கர்கள் பேசுகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த தேர்தலுடைய வெற்றி விகிதங்களை சொல்லிக்கிட்டு வர்றப்ப மோடி அவர்கள் பின்னடைவில் இருக்கிறாருன்னு செய்தி வந்துச்சு. ஆரம்பத்தில் 2 விஷயங்களை சொன்னாங்க. மோடி அவர்களுடைய தொகுதி காட்சி தொகுதி, அந்த தொகுதியில் வந்து அவர் பின்னடைவில் இருக்கிறாரு. அதே போல் தமிழ்நாட்டில் வந்து இன்னொரு எல்லையான ராமேஸ்வரம் ராமநாதபுரத்தில் நவாஸ் கனி முன்னிலையில் இருக்காருன்னு வந்துச்சு. அப்போவே மோடி அவர்களுக்கு வந்து என்ன ஆச்சோன்னு சொல்லி பாஜகவெல்லாம் பதறினாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இப்போ சில மணி நேரங்களுக்கு பிறகு மோடி அவர்களோட சன்னஞ்சனமாக முன்னேறாருன்னு சொல்லி வந்துச்சு. அதுலேயும் சந்தேகம் இருக்குங்கிற மாதிரி பல அரசியல் நோக்கர்கள் பேசுகிறாங்க. இப்படி சந்தேகப்படக்கூடிய பல தொகுதிகளை மட்டும் சாம்பிளாக எடுத்து ஆய்வு செஞ்சால் இந்த தேர்தல் ஆணையம் என்னென்னவெல்லாம் தேர்தல் திருட்டு பண்ணியிருக்குங்கிறத எங்களால் நிரூபிக்க முடியும்னு சொல்லி ஆணித்தரமாக ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ்காரங்களும் எதிர்கட்சிக்காரங்களும் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை தான் சில தினங்களுக்கு முன்னாடி ராகுல் காந்தி என்ன பண்ணார், கர்நாடகா மாநிலம் மத்திய பெங்களூரு நாடாளுமன்ற தொகுதியில் மட்டுமே 1,250 பேர்களை போலி வாக்காளர்களாக இந்த தேர்தல் ஆணையம் சேர்த்துருக்குங்கிறத அம்பலப்படுத்தினார். அது எப்படி போலி வாக்காளர்கள், ஒரு சின்ன ரூமில் ஒரு 150 சதுர அடி உள்ள ஒரு 2 பேர் 3 பேர் கூட தங்க முடியாத வீட்டில் 80 பேர் இருக்கிறதா ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணி ஆளுகளை சேர்த்துருக்காங்க. அப்படி யாருமே அங்கே இல்லை. அதே போல் பெரும்பாலான வீட்டு முகவரிக்கு டோர் நம்பர் வந்து சைபர்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் நம்பர் அவங்க அப்பா பேர் கணவர் பேருக்கு பதிலாக ABCDEFன்னு போட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் போலியாக செய்து தில்லுமுல்லா பண்ணி தேர்தல் ஆணையம் 1,250 பேரை இந்த ஒரு தொகுதியில் சேர்த்துருக்காங்க. 500 தொகுதியில் இது மாதிரி எடுத்தால் நிச்சயமாக பாஜக கடந்த 2024 ஜெயிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. தேர்தல் ஆணையம் வந்து அந்த தேர்தல் ஆணையத்துடைய அந்த தேர்தல் ஆணையத்துடைய தலைமை ஆணையராக இருக்காருங்கள்ல அந்த ஞானேஷ்குமார், அவர் தான் இந்த மாதிரி பாஜக வெற்றி பெறதுக்கான திட்டங்களெல்லாம் கொடுத்துருக்காருங்கிற செய்தி வர 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 நாடு முழுக்க இது பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்குது. இதனுடைய விளைவு எப்படியாவது நம்ம அந்த ஆட்சியில் தக்க வைக்கணுங்கிறதுக்காக பாஜகவும் தேர்தல் ஆணையமும் நிறைய விஷயங்களை வந்து கையாளுது. அதே சமயம் இவர்களுடைய அந்த தேர்தல் திருட்டை எப்படியும் அம்பலப்படுத்தணுங்கிற மாதிரி காங்கிரஸுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எதிர்கட்சிகளும் சேர்ந்து 300 எம்பிக்கள் கடந்த 11ஆம் தேதி என்ன பண்ணாங்க, அந்த நாடாளுமன்றத்திலிருந்து தேர்தல் ஆணையத்திட்ட வந்து மனு கொடுக்க போனாங்க. அவங்கள கொடுக்க விடாமல் பாதி வழியில் தடுத்து நிறுத்தி அவர்களை வந்து தடுத்து நிறுத்தணும்னு அவங்களாம் தரையில் அமர்ந்து தர்ணா பண்ணதெல்லாம் நமக்கு தெரியும். அவர்களெல்லாம் கைது செய்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எல்லா எதிர்கட்சிகளும் இப்போ வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை என்னென்னா, இதே நீங்கள் ஆய்வு செய்தால் தேர்தல் ஆணையம் செய்திருக்கிற அந்த தில்லுமுள்ளையெல்லாம் பகிரங்கமான ஒரு வெளிப்பாட்டுக்கு வரும். அப்போ கடந்த தேர்தல் செல்லாதுங்கிறத நீங்கள் அறிவிக்கணும். இதை கலைச்சிட்டு புதிய மக்களவையே கலைச்சிட்டு
திருப்பி புதிய தேர்தல் நடத்தணும்னு சொல்லி மம்தா பானர்ஜி உள்ளிட்ட அத்தனை பேர் வந்து கோரிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நாட்டில் வந்து ஒரு பெரிய அதிர்வலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அடி மேலே அடி விழுகிறதுனால தேர்தல் ஆணையம் செய்த அந்த ஓட்டு திருட்டு வந்து நிச்சயமாக இனி மறைக்க முடியாது, அம்பலப்பட்டு போயிடுச்சு. இதிலேருந்து மீளக்கூடிய வாய்ப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இல்லைங்கிற ஒரு தெளிவான செய்தி வர்றதுனால கூடிய விரைவில் இந்த நம்ம நாட்டில் வந்து மீண்டும் தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சொல்லி அரசியல் நோக்கர்களும் மக்களும் எதிர்பார்க்குறாங்க. அப்படி வரக்கூடிய தேர்தல் வந்து இந்த இவிஎம் மிஷின் தேர்தலாக இனி இருக்கக்கூடாது. அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளே ஓட்டுச்சீட்டு முறையில் தானே தேர்தல் நடத்துகிறாங்க. அப்படிப்பட்ட தேர்தலை தான் இந்தியாவில் நடத்தணும்னு சொல்லி எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அதைத்தான் அவருடைய கருத்துக்களாக வெளியிடுறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.